வணக்கம். நான் டாக்டர் தீபா அதாலன். இன்னைக்கு என்ன சாப்டர் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னாங்க, நெறைய பேர் கேட்கிற ஒரு கேள்விங்க. "அம்மா நான் நம்பி ஒருத்தவங்களுக்கு காசு குடுத்தேம்மா. நம்பி கஷ்டத்துல இருந்தாங்க. ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. கண்ல தண்ணி வச்சு கேட்டாங்க. எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு. ஒரு மனிதாபிமானத்துல காசு குடுத்தேன். திரும்பி வரவே மாட்டேங்குதும்மா. வாங்கும்போது அழுது வாங்குனாங்க. இப்ப திருப்பி கேட்கிறோம். நாங்க அழுது அழுது கேட்கிறோம். கால்ல விழுந்து கூட கேட்கிறோம். குடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. இதுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னாங்க, இதுக்கு எளிய பரிகாரம் ஒண்ணு இருக்குங்க. இது நான் சொன்ன பரிகாரம் இல்ல, பெரியவா சொன்ன பரிகாரம். ஒரு முறை என்னாச்சு, ஒரு பக்தர் பெரியவா கிட்ட வந்தாரு. வரும்போது கண்ல தண்ணி கலங்கி அப்படியே நின்னாரு. கண் கலங்கி நிக்கும்போது பெரியவா கேட்டாரு, "என்னடா அம்பி, வாங்கும்போது சந்தோஷமா வாங்குனாங்க. குடுக்கும்போது துவேஷம் ஆவுதா? பயங்கரமா பேசுறாங்களா? மனச கஷ்டப்படுத்துறாங்களா?" அப்படின்ற மாரி கேட்டாரு. அத கேட்டோனே அந்த அன்பருக்கு பயங்கர கஷ்டம், துக்கம் தாங்க முடியல. ஓன்னு பெரியவா கால்ல விழுந்து கதறி அழுதாரு. கதறி அழும்போது பெரியவா சொன்னாரு, "கவலைப்படாதடா அம்பி, நம்பி தானே குடுத்த. கண்டிப்பா உன்னோட நம்பிக்கை வீண் போகாது. பெருமா உனக்கு வாங்கி குடுத்துருவான்" அப்படின்னாரு. அது என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சக்கரத்தாழ்வார் வழிபாடுதாங்க. அதாவது பெரியவா எப்படி சொன்னாரு, அந்த தொனியிலே உங்களுக்கு சொல்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். பெரியவா சொன்னாரு, "கவலைப்படாதடா அம்பி, நேரா பெருமா கோயிலுக்கு போ. பெருமா கோயிலுக்கு போனீன்னா, அங்க சக்கரத்தாழ்வார் சன்னதின்னு எல்லா பெருமா கோயில்லயும் இருக்கும். அந்த சக்கரத்தாழ்வார் சன்னதியாண்ட போயிட்டு செவ்வாய்க்கிழமை ஆனா போய்க்கோ. போய் என்ன பண்ணு, ஒரு நெய் விளக்கு ஏத்தி வச்சுடு. நெய் விளக்கு ஏத்தி வச்சுட்டு, சக்கரத்தாழ்வார் கிட்ட ஆத்மார்த்தமா வேண்டிக்கோ. ஐயா நம்பி குடுத்தேன். இப்படி ஏமாத்துறாங்களே நியாயமா? என் காச நீ வாங்கி குடுத்துரு" அப்படின்ற மாரி சக்கரத்தாழ்வார் கிட்ட வேண்டிட்டு, அவன பாத்தீங்கன்னா, அவனோட சன்னதிய 12 முறை சுத்திட்டு வீட்டுக்கு வந்துரு. இது செய் போதும். நீ எந்த பெருசா வேற எதுவுமே செய்ய வேணாம். உன் காசு தானா உனக்கு சேரும் அப்படின்னாரு. இந்த பரிகாரம் தாங்க அது. ஸோ, நீங்களும் அந்த மாரி நெறைய பேர்கிட்ட காசு குடுத்து ஏமாந்துருக்கீங்களா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த பரிகாரத்த பெரியவா எப்படி சொன்னாரோ, அதே மாரி செய்யுங்க. எத்தன செவ்வாய்க்கிழமை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 21 செவ்வாய்க்கிழமை செய்யுங்க. அந்த 21 செவ்வாய்க்கிழமையில கண்டிப்பா நீங்க குடுத்த காசு திரும்பி வந்துரும். ஸோ, இந்த பதிவு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.